Taste the Daily. தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மீது அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாபு முருகவேல் தொடர்ந்த மான நஷ்ட வழக்கை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் வருகிற 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 40க்கும் மேற்பட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இணைத்துக் கொள்ள விரும்புவதாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சென்னையில் நடைபெற்ற தனியார் புத்தக வெளியீட்டு விழாவில் தற்போதைய சபாநாயகர் அப்பாவு பேசியதை திரும்பப் பெற வலியுறுத்தி பாபு முருகவேல் எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் MP MLAக்கள் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து வருகின்ற 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சபாநாயகர் அப்பாவுக்கு அழைப்பாணை அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து நாட்டில் இருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 650 கிராம் உயர் ரக கஞ்சாவை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்த தாய் ஏர்லைன்ஸ் விமான பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த சென்னையை சேர்ந்த யூசப் மதீன் என்பவரின் உடைமைகளை சோதனை செய்ததில் அவர் பதப்படுத்தப்பட்ட உயர் ரக கஞ்சாவை கடத்தி வந்தது தெரியவந்தது. 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 650 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். அதிகம் போதை தரக்கூடிய இந்த கஞ்சா 1 கிலோ 1 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. நாகப்பட்டினம் அருகே ஆமை வேகத்தில் நடைபெறும் கடவை ஆற்று பால பணிகளால் மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட காவிரி நீர் கடைமடை சென்று சேருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தேவூர் என்ற இடத்தில் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடுவை ஆற்று குறுக்கே புதிதாக பாலம் கட்டும் பணி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டுவதற்காக அமைக்கப்பட்ட தடுப்புகள் அகற்றப்படாததால் தண்ணீர் இல்லாமல் சுமார் 25,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே விடியா திமுக அரசு விரைவாக பால பணிகளை முடித்து தடுப்புகளை அகற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலப்பணி நிறைவடைந்தால் மட்டும்தான் எங்கள் ஆற்றுக்கு தண்ணீர் வரும், விவசாய பணிகளை நாங்கள் துவக்க முடியும். இது மாதிரி பல்வேறு இன்னல்கள் இருக்கிற காரணத்தினால இதெல்லாம் கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் குறிப்பாக தமிழக அரசும் இந்த பாலப்பணி எவ்வளவு போர்க்கால அடிப்படையில் நடத்தி இந்த பொதுமக்களுக்கு இந்த பாலப்பணியை திறந்துவிட வேண்டுங்கிறத எங்களுடைய வர்த்தக சங்கத்தினுடைய தாழ்மையான கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். கர்நாடகாவிடமிருந்து விடிய அரசு தண்ணீரை கேட்டு பெறாததால் குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் ஏமாற்றமடைந்துள்ளதாக நாகை விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். இந்த ஆண்டு ஒருபோக சம்பா சாகுபடி மட்டுமே இருக்கும் நிலையில் காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பது பயனற்றது என தெரிவித்த விவசாயிகள் இந்த ஆண்டு 1.5 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யவிருப்பதாக குறிப்பிட்டனர். எனவே விடியா திமுக அரசின் கூட்டுறவு வங்கியில் கடன் மற்றும் விதை நெல்களை மானிய விலையில் வழங்க வேண்டும் என்றும் உரங்கள் தட்டுப்பாடின்றி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். மேட்டூர் அணை திறப்புனால இன்னைக்கு நாகை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி மேற்கொள்ள இருந்த விவசாயிகளுக்கு எந்தவித பயனுமே கிடையாது. காரணம் என்னவென்றால் ஏற்கனவே 2 மாத காலம் தாமதம் ஏற்பட்டு ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய தண்ணீர் இன்னைக்கு 2 மாத காலம் தாமதமாக திறக்கப்பட்டதுனால குறுவை சாகுபடியை இனிமேல் தொடருவதற்கோ துவங்குவதற்கோ எந்தவித வாய்ப்பும் இல்லை. எனவே இந்த விவசாயிகள் அனைவரும் 1,60,000 ஏக்கரில் இன்னைக்கு ஒருபோக சம்பா சாகுபடியை எதிர்பார்த்து தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அரசு சம்பா தொகுப்பை உடனடியாக வழங்க முன்வர வேண்டும். என கடந்த ஆட்சியாளர்கள் இந்த சம்பா தொகுப்பை வழங்கியதன் மூலம் ஏராளமான விவசாயிகள் பலனடைந்தார்கள். அதே போன்று விதைகள் 50% மானியத்தில் வழங்குவதற்கு இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்.